இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கியவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தற்போது வெளியின முக்கிய அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு நபரின் பெயரில் பார்த்தீங்கன்னா 10 சிம் கார்டு இருந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரியே ஒரு தனிநபர் பெயரில் 10 சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. குற்றம் முதல் முறையாக கண்டறியப்பட்டால் ரூபாய் 50,000 அபராதம், அதன் பிறகும் தொடர்ந்தால் அதிகபட்சமாக 2 லட்சம் வரை அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் உங்களுடைய பெயரில் 9 சிம் கார்டு இருக்கலாம். 9 சிம் கார்டை தாண்டி 10 சிம் கார்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், அப்படி இல்லைனா சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டு பயன்படுத்தி நீங்கள் எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு டேப் காப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா டேப் காப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நோ த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இஷ்யூட் இன் யுவர் நேம் பை லாகிங் இன் யுவர் யூசிங் மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா கூட டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்ச்சா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஃபோர் 52282 ஆறுக்கு கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுடைய பேரில் என்னென்ன எவ்வளோ மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்குது, உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி எத்தனை மொபைல் நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் ஒரே நம்பர் வாங்கியிருந்தால மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் நேம்னு சொல்லி 1ன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பரும் முதல் 4 நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் இது உங்களுடைய நம்பர் எல்லாம் நாட் மை மொபைல் நம்பர் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் தேவைன்னா நாட் ரெக்கார்ட் ஆப்ஷனை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ண தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி உங்களுடைய நேமில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி எத்தனை சிம் கார்டு வாங்கப்பட்டதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணாமல் சிம் கார்டாக இருந்தால் நாட் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம் கார்டு குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.